காலை வணக்கம். தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கோட அஃபீஷியல் சேனலான டிஎம்எம்எல் ஷேக்கு உங்களை எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். நம்ம 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்ட சந்தோஷமான விஷயத்த நான் ஏற்கனவே உங்கள் கூட எல்லாருக்கூடையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஓட்டி இப்போ நமக்கு சில்வர் பட்டனும் கிடச்சிடுச்சு யூடியூப்லேருந்து. இந்த நியூஸையும் உங்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இதே மாதிரி ப்ளீஸ் எங்களை கண்டினியூ பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். சில்வர் பட்டன்லேருந்து அடுத்து நாங்கள் கோல்ட் பட்டன் வாங்கணும், அப்படியே படிப்படியாக முன்னேறணும். அது நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆக நீங்கள் இல்லாமல் அது நடக்காது. ஸோ ப்ளீஸ் டூ ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டிஎம்எம்எல் ஷேக். இங்கே யூடியூப் மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கும், ஃபேஸ்புக்லேயும் இருக்கும், எக்ஸ்லேயும் இருக்கும். எல்லாத்துலேயுமே வேறு வேறு கண்டென்ட், டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்குறோம். அதனால எங்களோட 4 சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸையும் என்கரேஜ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருப்பி உங்கள் எல்லாருக்கும், எங்களை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ. இப்போ சிச்சுவேஷனை பாத்தீங்கன்னா தேர்தல் களம் நியரா இருக்க ஒரு சிச்சுவேஷன். 2026 தேர்தல் களம் காண போற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும். எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலான்னு நானும் எல்லா சோஷியல் மீடியாஸையும் பார்த்து ரொம்ப ஆர்வமா, பெரிய ஜேர்னலிஸ்டோ கேள்விலாம் கேட்க தெரியாது, பட் ஆனா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஆர்வமா சில கேள்விகளை எழுதிட்டு வந்திருக்கேன். அந்த கேள்விகளை நம்ம தமிழ் மாநில முஸ்லீம் லீக் தலைவர் ஐயா ஷேக் தாவூதிடம் நான் அந்த கேள்விகளை கேட்க போறேன். ஐயா வணக்கம். இன்னைக்கு என்னோட கேள்வி என்னன்னா, மதுரை மாநாட்டுல பாத்தீங்கன்னா, மாநாடுன்னு சொல்லலாம், மீட்டிங்னு சொல்லலாம். அதுல முதலமைச்சர் ரொம்ப அழகா பேசியிருந்தாரு, ரொம்ப கருத்தாவும் பேசியிருந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் பேசியிருந்தது. அதுல அவர் ஒரு விஷயத்த சொன்னாரு, ரொம்ப சேலஞ்ச் பண்ணியே சொன்னாரு. 2026 தேர்தலையும் சரி, அடுத்த ஆட்சி ஆள போறதும் திராவிட மாடல் ஆட்சி தான் கண்டினியூ ஆக போகுது. என்னோட தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி தான் 2.0 தான் கண்டினியூ ஆக போகுதுன்னு சொன்னாரு. எந்த கோமாளிக்கும் தமிழ்நாட்டிலயும் சரி, தமிழ்நாட்டு அரசியலையும் சரி இடம் இல்லைன்னு அவரு சொன்னாரு. அப்ப எனக்கு ஒண்ணு தோணுச்சு, அப்ப எதிர்கட்சிய அவர் ஒரு கட்சியாவே பொருட்டாவே நினைக்கல, அவங்கள ஒரு பெரிய ஆப்போசிஷன், ஒரு ஸ்ட்ரென்த் உள்ள ஆப்போசிஷனாவே அவர் நினைக்கலன்னு எனக்கு தோணுச்சு. உங்களோட கருத்து என்ன ஐயா? மாண்புமிகு தமிழக முதல்வர் இந்த கூட்டத்தை எல்லாம் பார்த்துட்டாலே அவருக்கு ஒரு ஜோஸ் வந்துடும். அதுல நீங்க சொன்ன மாதிரி மதுரையில அவங்களுடைய உறுப்பினர்களை, அது செயற்குழுல இருக்கிறவங்க, பொதுக்குழுவுல இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு மதுரையில அந்த பொதுக்குழு போட்டிருக்கோம். 3500 பேர் தான் அந்த பொதுக்குழுவுடைய உறுப்பினர்கள். 4000 பேர் விருந்தினர்களாக உச்சபட்ச நிலையில இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு 7000 பேருட்டாங்க. அப்புறம் 14,000 பேர் அப்படின்னாங்க. எல்லாருக்குமே விருந்து, சைவ அசைவ விருந்துகளோட மிக தடபுடலாக பண்ணாங்க. அதுல நீங்க கேட்கும் போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. எந்த கோமாளியும் அடுத்த ஆட்சிக்கு வர முடியாதுன்னு அவர் சொன்னதை நானுமே வரவேற்கிறேன். என்ன காரணம் கேட்டா, அடுத்து கோமாளிகளுக்கு தமிழ்நாட்டுல வேலை இல்லை. என்ன கோமாளி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி குஜராத்ல ட்ரம்ப் வரும்போது பாரத பிரதமருக்கு சேலையை வச்சு அந்த குடிசை பகுதியில எல்லாம் மறைச்சானுங்க, தெரியாம இருக்கட்டும். அப்படியே சேலை துணிய தெரியாம இருக்கணும், குடிசை பகுதி அந்த செவர்கள்லாம் தெரியாம இருக்கிறதுக்கு ட்ரம்ப் வரும்போது பாத்தீங்கன்னு சொன்னாங்க. அப்ப ட்ரம்ப் என்ன நினைச்சிருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரவேற்கிறதுக்கு தமிழ்நாட்டுடைய குஜராத்துடைய கலாச்சாரம் இதான் போல் இருக்கு, அதனாலதான் இந்த மாதிரி சேலைகளை எல்லாம் ஸ்கிரீன் போட்டிருக்காங்க, ஆமா ஸ்கிரீன் போட்டு வரவேற்பானுங்க போல் இருக்கு, குஜராத்துடைய கலாச்சாரம் போல் இருக்குன்னு நினைச்சிருப்பாரு. ஆனா நம்ம கோமாளி முதல்வர் இருக்காருல்ல, நம்ம கோமாளி முதல்வர் அங்க போகும்போது வைகை ஆற்றுக்கு ஸ்கிரீன் போட்டாங்க, சேலை கட்டிட்டாங்க. வைகை ஆற்றுல அந்த படுகை ஓரமா தான் போகணும். மதுரைக்குள்ள யாரு போனாலும் அந்த இதை பார்த்துதான் ஆகணும். கன்றாவியா இருக்கு, தூர் வாராம, இப்ப ஆட்சியில எதுவுமே செய்யாம கன்றாவியா இருக்கு. அதை மறைக்கிறதுக்கு துருவா சேலையை கட்டி அந்த சேலை வெளியே வர கூட்டிட்டு போறாரு. சீனை போட்டு கூட்டிட்டு போறாங்க. இவர் என்ன சொல்றாரு மேடையில இறங்கிட்டு, அடுத்து எந்த கோமாளியும் ஆட்சிக்கு வர முடியாது, இவரே கோமாளித்தனமா தான் போயிருக்காரு. ஒரு முதல்வர் இங்க இருந்து அங்க போறாரு,
அந்த ஊருக்கு உள்ளவர் மூர்த்தின்னு ஒருத்தர் அமைச்சரா இருக்காரு. அந்த அவர் தான் மதுரைக்கு பொறுப்பு, டிஎம்கே பொறுப்பு. ஆமா. அவர் அந்த மூர்த்திங்கிறவரு என்னப்பா முதல்வருக்கு இங்க தெரியாதா, வைகை ஆற்றுல தூர் வராம கிடக்கு, 2 பக்கம் சாக்கடை ஓடி கிடக்கு, அசிங்கமா இருக்கு. அப்ப இதே நீங்க பாத்தீங்கன்னா மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் போயிருந்து நீங்க சேலையை எப்படி கட்டி வச்சிருந்தீங்கன்னு வைங்க, உடனே காரணம் நிறுத்தி எதுக்குப்பா சேலையை கட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, வீணா மக்கள் வரி பணத்தை ஸ்கிரீன் போட்டு ஏன் செலவு பண்ணிக்கிறீங்க, அது கார்பரேஷன் பணம் கொடுத்துருக்கும்ல. எவ்வளவு கிலோமீட்டருக்கு அந்த சேலையை வாங்கி கட்டியிருக்காங்க, ஒரு குறைஞ்சது ஒரு 2 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க, இல்ல 5 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. அப்ப இதுக்கு யாருடைய பணம், மக்கள் வரி பணம், மக்கள் வரி பணம் தான் கண்டிப்பா. அப்ப அதை அந்த பணத்துக்கு அதை தூர்வாரி இருக்கலாம்ல, வைகை ஆற்றை சுத்தம் பண்ணி இருக்கலாம்ல. அப்ப இப்ப யாரு கோமாளி, நம்ம முதல்வர், மாண்புமிகு தமிழக முதல்வர், நம்ம முதல்வர். அப்ப நம்ம முதல்வரை கோமாளி ஆக்குனது யாரு, திமுக கட்சிக்காரங்க. நம்ம முதல்வரை கோமாளி ஆக்கி அங்க கொண்டு ஏத்தி இருக்கிறாங்க. நம்ம முதல்வர் நம்மள கோமாளி ஆக்கிக்கிட்டு இருக்கான்னு தெரியாம அடுத்தும் நாங்க கோமாளித்தனமான ஆட்சியை தான் கொண்டு வருவோம் 2026 இந்த மக்கள் ஏமாந்து நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லித்தான் அவர் அது மாதிரி சொல்லியிருக்காரு. ஆகவே இந்த கோமாளியல் ஆட்சி அடுத்து வராதுங்கிறதுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வருடைய கருத்து எடுத்துக்காட்டு. சரி, நீங்க எப்பவும் போல நீங்க ஏடிஎம்கேவை சார்ந்தவர், எம்ஜிஆர் ரசிகர், ஃபாலோடு பை அம்மாவோட இதுல நீங்க இருக்கிறதுனால நீங்க எப்பவுமே அப்படிதான் சொல்லுவீங்க. இதுல ஒரு கருத்து வேறுபாடு நான் சொல்றேன். துணை முதலமைச்சர் ஒரு யங்ஸ்டராக, நானும் ஒரு அந்த ஏஜ்ல இருக்கிறனால அந்த ஒரு யங்ஸ்டரா சொல்றேன், அவர் பேசுற அளவுக்கு தைரியமாக ஆப்போசிட் செக்ஷன்ல எனக்கு யாரையுமே தெரியல, ஆப்போசிஷன்ல அந்த மாதிரி யாரும் பேசுற மாதிரி தெரியல எனக்கு. அதே மாதிரி தைரியமாக நாங்க மோடி காதுல விழ மாட்டோம், எந்த ஈடிக்கும் நாங்க பயப்பட மாட்டோம்னு ரொம்ப தைரியமாக சொல்றாரு. அதே மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்குன்னு அடிக்கடிக்கு நீங்க எல்லாரும் சொல்றதுதான், ஐயா இபிஎஸ் இருக்கட்டும் சரி, நீங்களா இருக்கும் சொல்லிட்டு பேசும்போது எல்லாரும் அடிக்கடிக்கு சொல்ற ஒரு வார்த்தை. ஆனா அவர் அதுக்குமே அசம்பிளிலேயே சொல்லியிருக்காரு, போன தடவை நீங்க விட்டுட்டு போன பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கற புக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்கூல் பேக்கா இருந்தாலும் சரி, பாக்கி என்னென்ன விஷயங்கள் இருந்தாலும் சரி, முன்னாள் முதலமைச்சர் அம்மாவோட போட்டோவும் சரி, இல்ல இபிஎஸ் ஐயாவோட போட்டோவும் சரி, அதுல இருக்கிறத நாங்க எதுவுமே எடுக்கல, அந்த காசை கூட நாங்க வேஸ்ட் பண்ணல, மக்களோட காசை அப்படியே கொடுத்திருக்கோம். அது ஒரு பெரிய விஷயம் தானே. அவங்க ஆட்சிக்கு முன்னால் இருந்தவங்களை அவங்க எதுவுமே டேமேஜ் பண்ணாம அப்படியே பண்ணிருக்காங்கல்ல, அதை நீங்க பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தானே. அவர் தைரியத்தையும் நீங்க பாராட்ட வேண்டிய விஷயம் தானே. ஈடிக்கும் பயப்பட மாட்டாரு, மோடிக்கும் பயப்பட மாட்டாரு. அப்புறம் எப்படி ராத்திரி ஆச்சுன்னு சொன்னாக்கும் இங்க இருந்து திடீர்னு சொல்லிட்டு காணாம போய் பிளைட் பிடிச்சு ராத்திரியோட ராத்திரியாக இங்க இருக்கிற அமைச்சர் பெருமக்கள்லாம் டெல்லிக்கு படையெடுத்து எல்லாரும் கால்கைகள்லயும் போய் விழுகிறாங்க, RSS காரவங்க கால்கையில விழுகிறாங்க, மோடி அவர்களுடைய கால்கையில போய் விழுகிறாங்க, வெண்கொடை குடிக்கிறாங்க. அப்புறம் அங்கிருந்து அவங்களுக்கு அவங்க கொடுக்க வேண்டிய சலுகையை கேட்கதானே முதலமைச்சரோ சரி, துணை முதலமைச்சரோ சரி, இல்ல பாக்கி இருக்க கனிமொழியோ சரி, தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய சலுகையை தான் கேக்குறாங்க. ஆப்போசிட்ல இருக்க நீங்க தான் அவங்க காலில் விழுந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா, அப்ப அவங்க சலுகையை கேட்கறவங்க எங்கே கேட்கணும், பாராளுமன்றத்தில கேட்கணும். பாராளுமன்றத்துல சலுகையை கேட்கலையே. இன்னொன்னு, சலுகையை எப்படி கேட்டுவாங்கன்னா நிதி கமிஷன் மூலமாவில கேட்டுவாங்கன்னு, அதுக்கு தனித்தனியாக சட்டப்படி வகுக்கப்பட்ட எல்லா அமைப்புகளும் இருக்கு, அந்த அமைப்புகள் மூலமாவில கேட்கணும். அதை விட்டு இவங்க தனித்தனியா போய் பார்த்து காலை பிடிச்சு கையை பிடிச்சு பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு, வெளியில வேற மாதிரியா பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு. அப்ப இப்படி எல்லாம் சொல்லிட்டு நாங்க ஈடிக்கும் மோடிக்கும் பயப்படலைன்னு சொன்னா எதுக்காக மறைஞ்சு வாழ்றாங்க, எதுக்காக பதட்டத்தோட இருக்காங்க. மாண்புமிகு முதல்வர் சட்டமன்றத்திலே எனக்கு பதட்டமா இருக்குங்கிறாரு, வெளியில மேடைகள்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது நாளை காலையில எந்திரிச்சா என்ன நடக்கும்னே தெரியல, இந்த உடம்ப வச்சுக்கிட்டு என்னால எப்படி சமாளிக்க முடியறது, நான் எதை பாக்குறதுன்னு அதே மேடையில பேசுறாரு. நான் என்ன எப்படி இப்ப இந்த ஆட்சியெல்லாம் நடத்துறது, ஏன்னா எல்லாருமே என்னைய வெளியில ட்ரோல் பண்றாங்க, வலைதள மீடியாக்கள்ல எல்லாம் ட்ரோல் பண்றாங்க, எதிர்கட்சிகள் வேற என்னைய, அவரும் ஒரு நார்மல் மனுஷன் தானே சார், அப்ப எமோஷன் இருக்க தானே செய்யும். என்ன எமோஷன், ஆட்சியில இருக்கிறவங்க கண்டிப்பாக இதையெல்லாம் பார்க்கணும். அதை விட்டு நீங்க எமோஷனலா பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இதை யாரு பாக்குறது. மக்கள் நலத்திட்டங்களை நீங்க செய்யணுமா இல்லையா? கண்டிப்பா செய்யணும். ஏன் செய்யல? அப்ப இத போட்டு கேட்டா அதுக்கு நீங்க ஏன் எமோஷனல் ஆகுறீங்க?
செய்ய வேண்டியதை செய்ய வேண்டியதானே. நீங்க எதை செய்யலன்னு பட்டியலிடுறீங்க? ஸ்கூல் பிள்ளைங்கள கவனிக்கிறதுல இருந்து, சின்ன பிள்ளைங்களுக்கு கவனிக்கிறதுல இருந்து, பெரியவங்க மெடிக்கல் ஸ்கீம் வரைக்கும் அவங்க பார்த்து தாய் உள்ளத்தோட அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப எதை செய்யல நீங்க பட்டியலிடுறீங்க? சரியா கேட்டீங்க. இந்த 2005 2006க்கு வந்து 5 லட்சம் பிள்ளைகளை கவர்மெண்ட் அதாவது அரசு பள்ளிகள்ல சேர்க்கணுங்கிறது அவங்களுடைய டார்கெட். சரி. 2 லட்சம் கூட சேரலையே சின்ன பிள்ளைகள கவர்மெண்ட் ஸ்கூல்ல. 2 லட்சம் கூட சேரலையே. அவங்க டார்கெட்ல ஏன் 3 லட்சம் பேர் எங்க போனாங்க? சரி, அது போகட்டும். சரி. அரசு மூலமாக தனியார் பள்ளிகள்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு 25% சேர்க்க சொல்லிட்டு அந்த ஃபீஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். ஆமா, கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்கு. ஆமா, அந்த ஃபீஸே கொடுக்காதனால கடைசி வரைக்குமே அந்த தனியார் பள்ளிகள்ல எந்த பிள்ளைகளையுமே சேரலையே. பிரைவேட் செக்டர்ஸ்ல சேர்த்துக்கணும்னு கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்கு. சேரலன்னு நீங்க சரி, அதுதான் இல்ல. அரசு பள்ளிகள்லாம் படிக்கிற மாதிரி இருக்கா? ஓட்ட உடசலா இருக்கு, இடிஞ்ச பில்டிங்களா இருக்கு, வகுப்பறைகள் சரியாக இல்ல. இல்லையே, இப்ப ஸ்கூல் திறந்தது கூட முதலமைச்சர் போய் ஸ்கூல்ல பார்த்து எல்லாத்தையும் பார்த்து, துணை முதலமைச்சர் அப்புறம் வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் எல்லாரும் பார்த்து தானே. நீங்க போட்டோஸ் கூட ஆன்லைன்ல பாத்துக்கலாம், நியூஸ்ல பாத்துக்கலாம். எல்லாமே செக் பண்ணி தானே பிள்ளைங்க ஸ்கூல் திறக்கிறதுக்கு அவங்க வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி யாரும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணலையே. அம்மா ஆட்சி காலத்துல அம்மா எந்த ஸ்கூலுக்கும் போய் அப்படி எல்லாம் பாக்கலையே. அப்ப போட்டோ ஷூட் எடுத்துட்டா நீங்க சரியா போச்சு. ஒரு ஸ்கூல்ல போய் நீங்க வர போறீங்கன்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் ரெடி பண்ணி அங்க உட்கார்ந்து கேமராமேன் எல்லாம் போய் ரெடி ஆகி போட்டோ ஷூட் எடுத்து அதை உடனே பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் கொடுத்துட்டு போட்டோ ஷூட்ல முடிச்சிருவீங்க. எத்தனை பள்ளிகள் இடிஞ்சு தரமட்டமாய் போய் கிடக்கு, எத்தனை பள்ளிகள் கூரை சரியில்லாம இருக்கு, எத்தனை பள்ளிகள்ல உட்கார்றதுக்கு பெஞ்ச் இல்ல, எத்தனை பள்ளிகள்ல போர்டு இல்ல, எத்தனை பள்ளிகள்ல வந்து குழந்தைகளுக்கு சீருடை கொடுக்க முடியாம இருக்கு, எத்தனை பள்ளிகள்ல வாத்தியார்கள் இல்ல. பள்ளி கல்வித்துறையில நீங்க பாத்தீங்கன்னா 8000 பேர் இப்ப கடந்த வருஷத்துல ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க. இந்த லீவ்ல இப்ப ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி. ஆமா, 8000 பேர் ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க. எவ்வளவு பேர் நீங்க சேர்த்திருக்கீங்க? கடந்த முறை எவ்வளவு பேரை சேர்த்திருக்கீங்க? அதே மாதிரி இந்த கல்வி மாத்திரம் இல்ல, உயர்கல்வியில உங்களுக்கு நீங்க போனா அப்படின்னு சொன்னா உயர்கல்வி படிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. எப்படி சொல்றீங்க? கண்டிப்பாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதிகமாக இருக்கு. இப்ப நீட்டு ஜெட்டுன்னு சொல்லிட்டு நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சிருக்கீங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் 10ஆவதுக்கு மேல எந்த பிள்ளைகளும் ஏழை எளிய மாணவர்களும் போய் படிச்சு எழுத முடியாது, போக முடியாது. அந்த அளவுக்கு தனியர்கள் அதுக்கு ஃபீஸ் வாங்குறாங்க, தனியர்கள்ட்ட அதை ஒப்படைச்சிருக்காங்க. நீட்டு மட்டுமே வாழ்க்கை இல்லன்னு தமிழக முதலமைச்சர் பேசும்போதுன்னு சொன்னார். ஒரே நீட்டை மட்டுமே ஏன் டார்கெட் பண்றீங்க? பாக்கி நிறைய படிப்புகள் இருக்கு இல்லையா, அதையும் பாருங்கன்னு தானே அதுக்கும் அவங்க சொல்றாங்க. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நீட்டை எடுக்க ஒத்து வராத போது தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்கு என்ன செய்ய முடியும்? இப்ப இங்க நல்லா கேட்டீங்க. மாண்புமிகு முன்னாள் முதல்வர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தான் சொந்த மூளையில உதித்த திட்டப்படி 7.5% அதாவது அரசு பள்ளிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்களுக்கு, ஏழை எளிய மாணவர்களுக்கு இடம் கொடுத்து இன்னைக்கு 500-600 பேர் வருஷத்துக்கு வந்து மருத்துவ படிப்புல சேர்றதுக்கு வழிவகை பண்ணிருக்காரு. அது எப்படி? அப்ப ஏன் இவர் ஏன் சொந்தமா யோசிக்கல? இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னீங்க அவரும் மனுஷன் தானே, அதனால எமோஷனல் ஆகிறாரு. இப்படி எமோஷனலே ஆகிட்டு இருந்தா அரசை யாரு பாக்குறது? எப்படி மக்களுக்கான கண்ணு காது எல்லாத்தையும் மூடிக்கிட்டு சேலையை போட்டு மறைச்சுக்கிட்டு ஸ்கிரீனை போட்டுக்கிட்டு போய்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படி நம்ம சொல்ல முடியாதுல. இப்ப வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் சான்சலர்ஸ் எல்லாம் சரியா அப்பாயின்ட்மெண்ட் பண்ணாம, கவர்னர் இது சரியா இல்லாததுனால தானே அதையும் நான் அந்த பொறுப்பை எடுத்து பாக்குறேன்னு முதலமைச்சர் வந்து ஸ்டெப்னு ஆயிருக்காரு. சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க. நல்லாதான் நீங்க இப்ப கேள்வி கேட்கிறீங்க. அதாவது வந்து எல்லா இந்தியாவுல எல்லா மாநிலத்திலயுமே சான்சலரா யார் இருக்கா? அந்த கவர்னர்கள் தான் இருக்காங்க. அப்ப யுஜிசி படி என்ன? கவர்னர் அதே மாதிரி யூஜிசில இருந்து ஆளும் போடணும். ஆமா, கிராண்ட் யூஜிசில கிராண்ட் கொடுப்பாங்க, ஆளும் போடுவாங்க. போட்டுதான் வைஸ் சான்சலரை தேர்ந்தெடுப்பாங்க. ஆமா. இப்ப இவர் வந்து அதுல உட்கார்ந்து படிக்காதவங்கள, விவரம் இல்லாதவங்கள, திமுக காரவங்கள இங்க பதவியில போட போறீங்களா? இப்ப அதுக்கு இந்த வேலையா? சரி, நீங்க சொல்றபடி அப்படியே எடுத்துக்குவோம். எத்தனை பல்கலைக்கழகத்துல 6 மாசமா சம்பளம் கொடுக்கல? அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல இருந்து தமிழ்நாட்டுல இருக்கிற காமராஜர் யூனிவர்சிட்டி, இப்படி எல்லா
ஒரு 7-8 பல்கலைக்கழகத்துக்கு ம். 6 மாசமா வேலை செய்யற வாத்தியார்களுக்கு சம்பளம் கொடுக்கல, ப்ரொஃபசர்களுக்கு. இது எந்த நியூஸ்லயும் வரலையே, எந்த கண்டிப்பாக வலைதளமும் வரலையே. வந்திருக்கு, எல்லா வலைதளங்கள்லயும் வந்திருக்கு. நீங்க பாருங்க, ஸ்ட்ரைக்ல போயிட்டு இருக்கு 6 மாசமாக. ம்ஹும். பேச்சுவார்த்தை நடத்துவாரு ம். அப்படின்னு சொல்லிட்டு ம். பேச்சுவார்த்தை நடத்துறதுக்குள்ள ஏற்பாடு பண்ணி பேச்சுவார்த்தை நடத்தல ம். அப்படின்னு அது பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. ம். இந்த லட்சணத்துல பிள்ளைய எங்க படிக்க முடியும்? நல்ல கல்வி எங்க இருந்து வரும்? ம். தமிழ்நாடு கல்வியில மிகவும் பின்தங்கி இருக்கு, ம். பிற்போக்குத்தனமாக இருக்கு. ம். யாருடைய ஆட்சியில? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில. ம்ஹும். இது மாறணும்னு சொன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2026 வரணும். மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில வந்தாதான் ம். ஆட்சி மாற்றம் வரும். ஏன்னா ஒரு சாமானியனுடைய ஆட்சி, தமிழனுடைய ஆட்சி, ம். ஒரு விவசாயியினுடைய ஆட்சி, ம். இப்படிப்பட்டவங்க வந்தாதான் மக்களுடைய, ஏழை எளிய மக்களுடைய அந்த நிலையை புரிஞ்சு ம். அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது. சரி, இதுல இன்னொரு கருத்து எனக்கு நான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து ஒரு சாமானியன் ஆச்சு, ஒரு விவசாயியோட அப்ப அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கும், எக்ஸ்போஷர் என்ன இருக்கும்? ஸ்டாலின் ஐயா வந்து அவங்க அப்பாவோடய கடந்து இயக்கத்துல சின்ன வயசுல இருந்து இருந்தவர், இருந்து எல்லா விஷயத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணி கத்துக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு துணை முதலமைச்சராகவும் இருந்திருக்காரு. இபிஎஸ் ஐயா எப்படி எக்ஸ்பீரியன்ஸ்டா அதுல வந்து அவரோட இது பண்ண முடியும்? நல்லா கேட்டீங்க. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை சார்ந்த எக்ஸ்பீரியன்ஸ். ம். ம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து சாதாரண வட்ட செயலாளர்ல இருந்து, ம். அதுல பஞ்சாயத்துல வந்து, ம். எம்எல்ஏ வந்து, ம். எம்பியா வந்து, ம். மீண்டும் மீண்டும் மக்களுடைய பிரச்சனைகளை ம். அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு போய், ம். மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலம் தொட்டு, ம். அதுக்கடுத்து மாண்புமிகு மறைந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலம் தொட்டு ம். ம். தொடர்ச்சியாக அதிமுகவுல பயணம் பண்ணி வர்றாரு. ம். மக்களுடைய கஷ்ட நஷ்டங்களை தெரிஞ்சவரு, ம். ம். அரசியலில் பழுத்த அனுபவம் உடையவரு. ம். ம். 4 ஆண்டு காலம் அம்மாவுக்கு அப்புறம் அம்மா ஆட்சியை கொடுத்தவர் அவர்தான். ம். கோவிட்-19ல ம். வருமானமே இல்லாத காலத்திலையும் நல்ல நிலையில ஆட்சியை வச்சிருந்தார். அதாவது ம். எந்த விளைவாத்தையும் ஏற்றல, மக்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கல, ம். எந்த சிரமத்தையும் கொடுக்கல. சிறப்பான ஆட்சியை தந்தவர் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். சரி, அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து டிஎம்கேவை நீங்க அடிச்சுக்க முடியாது. அது ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், ரோடு போட்டதா இருக்கட்டும், இல்ல பாக்கி மக்களுக்கு பொழுதுபோக்கு அம்சமாவே இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து யோசிச்சது வந்து டிஎம்கே ஆட்சியில தானே. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ம். மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அதிமுக ஆட்சியில ம். எல்லா வகையிலும் சிறப்பாக இருந்தது, ஊழல் இல்லாம இருந்தது. ம். இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போடுறேன்னு சொல்லிட்டு வந்து ம். இவங்களுக்கு வேண்டிய பினாமி கம்பெனிகளுக்கு தான் எல்லாமே கொடுத்திருக்காரு. முழுக்க ம். சினிமா எடுக்கிறது, ம். ரியல் எஸ்டேட் பண்றது, ம். நகைக்கடை வச்சிருக்கிறது, ம். இன்னும் என்னென்ன ஆடம்பரங்கள் இருக்கோ முழுமையாக இவங்க உள்ள ஒரே குடும்பத்துக்கு ம். அவங்க கட்சியை சார்ந்தவர்களுக்கு போய் எல்லாமே சேர்ந்திருக்கு. ம். அவங்கள தவிர இங்க யாருமே தொழில் பண்ண முடியாது. விளையாட்டு, ம். நீங்க கிரிக்கெட் விளையாட்டாக இருந்தாலும் சரி, இப்போ ஃபுட்பாலா இருந்தாலும் சரி, கபடியாக இருந்தாலும் சரி, ம். எல்லாத்துக்குமே அணி வச்சுக்கிறது முதல்வருடைய குடும்பத்துக்காரன் தான் வச்சிருக்கிறாங்க. ம். வேற யாரும் இங்க வைக்க முடியாது. அப்ப யாரையும் சம்பாதிக்க விடுறது இல்லைங்கிறீங்களா? யாரையும் வாழ விடுறது இல்ல, சம்பாதிக்க விடுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். மக்களை யாரையும் வாழ விடுறது இல்ல, சுரண்டி எடுத்துருவாங்க. ம். சுத்தமாக ஒரு குடும்ப ஆட்சி. ம். இந்த ஒரு குடும்ப ஆட்சி மாறினாத்தான் தமிழகத்துல மக்கள் ஆட்சி மலரும். ம். மக்கள் ஆட்சி மலரணும்னா அதுக்கு அதிமுக ஆட்சி வரணும். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதல்வராக வரணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட பத்தி கேட்டீங்க. ஆமா. ம். விழுப்புரத்துல ஒரு அரசு மருத்துவமனை திறந்தாங்க. ம். அப்ப அந்த விழுப்புரம் பகுதியில உள்ள மக்கள் எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னு சொன்னா, ம். நம்ம இனிமே பாண்டிச்சேரிக்கு போக வேண்டியது இல்ல, சேலத்துக்கு போக ஆமா, வேண்டியது இல்ல, பெரிய ஹாஸ்பிட்டல். ஆமா நம்ம ஊருக்கே வந்துருச்சு, ம். அப்ப நமக்கு நல்லதுன்னு அந்த பகுதியில இருக்க மக்கள் எல்லாம் அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. ம். ம். இன்னைக்கு நிலை என்ன உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. டாக்டரே கிடையாது, நர்ஸுகள் கிடையாது, ம். ம். யாரும் மருத்துவம் பார்க்கறதுக்கு யாருமே கிடையாது. ரொம்ப என்ன சொல்றது, அசிங்கமாக இருக்கு, கழிவு நீர் தேங்கி இருக்கு. ம். ரெண்டாவது எந்த ஒரு வசதியும் இல்லாம கையுறை முதற்கொண்டு
ஆபரேஷன் பண்றதுக்கோ எதுவும் பண்றதுக்கு அந்த கையுறை முதற்கொண்டு அவங்க போட்டு அதை ஆபரேஷன் பண்ணிட்டா அந்த ரத்த கரையோட அதே கையுறையை பழையபடி கழுவி போடுற சூழல் இருக்கு. கிருமிகளை பரவக்கூடிய அளவுதான் அந்த மருத்துவமனை இருக்கு. அந்த மருத்துவமனைக்கு போனா இப்ப நோய் அதிகமாகி ஆளுக இறந்து போகக்கூடிய சூழல் இருக்கு. மக்கள் அந்த மருத்துவமனையை பார்த்து பயந்து ஓடக்கூடிய நிலையை உருவாக்கி இருக்காங்க. இதுதான் திமுக அரசினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சரி, நீங்க உங்களை ஒரு கம்யூனிட்டி சார்ந்த கேள்வியை நான் கேக்குறேன். நீங்க அதிமுகக்கு இவ்வளோ பேசுறீங்க. நான் அதிமுக இல்ல, ஜெனரலைஸ்டா நீங்க எல்லாருக்கும் பேசுறீங்க. உங்க கம்யூனிட்டிக்கு அதிமுக என்ன பண்ணுச்சு? உங்க கம்யூனிட்டி நான் மீன் பண்றது இஸ்லாமிய கம்யூனிட்டிக்கு, இஸ்லாமியருக்கு. டிஎம்கேல பாத்தீங்கன்னா அவங்க தூக்கி வச்சு அழகு பார்த்திருக்காங்க இஸ்லாமியர்ல தான் நான் சொல்லுவேன். மதிக்கிறதுல இருந்தாலும் சரி, சீட்டு கொடுக்கறதுல இருந்தாலும் சரி, இல்ல ஒரு நோம்பு திறக்கிற ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, அதிமுக இஸ்லாமியர்களுக்கு என்ன ஒரு விஷயத்த செஞ்சிருக்கு? எப்படி அவங்க நண்பனாராங்க? நீங்க இப்ப கேட்டதுனால உங்களுக்கு தெளிவா இத மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல வேண்டியிருக்கு. சொல்லுங்க. இஸ்லாமியர்களை மதித்தது அப்படின்னு சொல்லி கேட்டா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இத நான் ஜாதியா கூட சொல்ல விரும்பல. தமிழர்களை மதித்தது, அனைத்து மக்களையும் மதித்தது, அனைத்து மக்களுடைய உணர்வையும் மதித்தது. இப்ப மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய காலத்துலதான் திப்பு சுல்தானுக்கு மணிமண்டபம் கட்டினாங்க. கண்ணியத்தென்றல் காகிதம் இல்லத்து அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டினாங்க. அதே மாதிரி உமர் புலவருக்கு மணிமண்டபம் கட்டினாங்க. அப்புறம் நீங்க சொன்னீங்க ரம்ஜான்ல இப்தார் பார்ட்டி அம்மாவுடைய சொந்த காசுல, அரசு காசுல இல்ல, மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அம்மாவுடைய சொந்த காசுல வருஷம் இப்தார் நோன்பு வச்சு இஸ்லாமிய தலைவர்களை எல்லாம் அழைத்து கண்ணியப்படுத்துவாங்க ஒவ்வொரு வருஷமும். அது மாத்திரமல்ல, இஸ்லாத்துல உள்ள முக்கிய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய கருத்துக்களை மேடைகளில் பகிரங்கமாக பேசக்கூடியவர் மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். நீங்க அதே மாதிரி புரட்சி தலைவரை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சினிமாவுல கூட முஸ்லீமா வேடம் போட்டு நடித்தவர். புரட்சி தலைவருடைய படங்கள், பாடல்கள் எல்லாம் பாருங்க, இஸ்லாமியர்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நடிச்சிருப்பாரு. கருணாநிதி எங்க அவங்க குடும்பத்துல இஸ்லாமியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? அதுல சாதிக் பாஷான்னு ஒரு பொருளாளர் இருக்காரு. முதல்ல இப்ப தூக்கு போட்டுக்கிட்டு இவருக்காக செத்து போனாரு சாதிக் பாஷா. அவர் இல்ல, சிபிஐ விசாரணை வந்த உடனே நீங்க சொன்னீங்களே அந்த மாண்புமிகு தமிழக முதல்வர், மாண்புமிகு தமிழக முதல்வருடைய நண்பராக இருக்கக்கூடிய ராஜா, இவங்க எல்லாம் ஒன்னா இருந்த சாதிக் பாஷா சிபிஐ என்கொயரி வந்த உடனே தூக்கு போட்டு செத்து போயிட்டாரு. அந்த சாதிக் பாஷா இல்ல, அண்ணா இருக்கும்போது கருணாநிதி இருக்கும்போது இருந்த பொருளாளர் சாதிக் பாஷா. அவருடைய குடும்பம் இப்ப எங்க இருக்கு? அவர் மனைவி அந்த ஓய்வூதியம் கூட கிடைக்காம திண்ணையில இருந்து இறந்து போயிட்டாங்க. அவர் டிஎம்கேல பொருளாளரா இருந்தாங்க. அதே மாதிரி ரஹ்மான் கான் ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கும் அட்ரஸ் இல்ல, அவர் குடும்பமும் எதுக்கும் இல்ல, அவரும் போயிட்டாரு. அதுக்கப்புறம் இப்ப எம்பி இருக்காரு இல்லையா? எந்த எம்பி இருக்காரு இப்ப இவருக்கு வேண்டியவரை ஒருத்தரை புதுக்கோட்டைக்காரரை வச்சிருக்காங்க, அப்துல்லான்னு சொல்லிட்டு. இப்ப உள்ள அவருக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே இல்ல. அவரை கொண்டாந்து ஏதோ வசதி வாய்ப்பு உள்ளவர் போல இருக்கு, அவரை கொண்டாந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப அந்த மஸ்தான், செஞ்சி மஸ்தான் ஒருத்தர் அமைச்சரா இருந்தாரு, அவரை பல்லப்படியும் போட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாசர்னு சொல்லி ஆவடி நாசர், இவரை விட சீனியர் திமுகவுல மு.க. ஸ்டாலின் கூடவே இருந்தவர், இன்னைய முதல்வரோட கூடவே நண்பராக எல்லாம் இருந்தவர். அவரை துணை முதல்வராக ஆக்கியிருக்கலாமே, ஏன் ஆகல? அதே மாதிரி அவருக்கு நல்ல பதவிகள் கொடுத்துருக்க, வருமானம் உள்ள நல்ல துறைகளை கொடுத்துருக்கலாமே. இப்ப பால்வளத்துறைன்னு கொடுத்து அப்படியே டம்மியா வச்சிருக்காங்க, அப்படியே எடுபடியா அப்படியே இருந்துகிட்டு இருக்காரு. அவரை ஒரு நல்ல துறைக்கு நல்ல இது கொண்டு வந்திருக்கலாமே, ஏன் இஸ்லாமியர்களை கொண்டு வரல? இப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல அவைத்தலைவராக இருக்கிற கூடியவர் தமிழ் மகன் உசேன் அவர்கள், இஸ்லாமியர். இப்ப இருக்க அவைத்தலைவர். உங்களுக்கு இதுக்கு மேல ஜாதிகளை கடந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எல்லாத்தையும் சரிசமமாக தமிழர்களாக பார்ப்பது, எனக்கு அதுதான் அதுல பிடிச்சிருக்கு. ஜாதிகளை உள்ளடக்கிய இயக்கம் திமுக. ஜாதியை பார்த்து சீட்டு கொடுக்கறது, ஜாதியை பார்த்து நிப்பாட்டுறது, வசதி வாய்ப்பு உள்ளவங்கள கூட வச்சுக்கிறது,
அடிமைகளை உருவாக்குவது திமுக, ஜனநாயக முறைப்படி நடப்பது அதிமுக. அதனால அதிமுகவை நாங்க ஏன் ஆதரிக்கிறோம்? தமிழ் மாநில முஸ்லீம் லீக் தொடர்ந்து அதிமுகவை ஏன் ஆதரிக்குது அப்படின்னா, ஏழை எளிய மக்களை சரிசமமாக கல்வியில், பொருளாதாரத்தில், வேலை வாய்ப்பில் இவர்கள் உயர வேண்டும் என்பதற்காக பாடுபடுவது அதிமுக. அதனாலதான் நான் இந்த அதிமுகவை தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கின் தலைவராக நான் ஆதரிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க இப்படி சொல்லும் போது எனக்கு இன்னொரு விஷயம் வந்தது. துணை முதலமைச்சர் மேடையில சொன்னாரு, நாங்க சொன்னதையும் செஞ்சோம், சொல்லாததையும் செஞ்சோம்னு சொன்னாரு. அந்த ஒரு விஷயத்துல அவர் சொல்லும் போது 2 விஷயத்த சொல்லுங்க மக்களுக்கு போதும், எல்லாத்தையும் பரப்பணும்னு அவசியம் இல்ல. 2 விஷயம் என்ன? பெண்களுக்கு இலவசமாக பஸ் விட்டது, 2வது மாணவ மணிகளுக்கு காசு கொடுக்கறாங்க. இப்போ பெண் பிள்ளைக்கும் சரி ஆண் பிள்ளைக்கும் சரி மீன் ஃப்ரீயா பஸ் விட்டது, காசு கொடுக்கறது. இது 2த்த மட்டும் சொல்லுங்க, பாக்கி நீங்க எதுவுமே சொல்ல வேணாம், ஓட்டு நமக்கு விழுகும் அப்படின்னு அவர் மேடைக்கு மேடை அதையும் சொல்றாரு. இது உங்க கருத்து என்ன இத பத்தி? மாணவ மக்களுக்கு மடிக்கணி கொடுத்தது, தாலிக்கு தங்கம் கொடுத்தது, கல்யாணத்துக்கு 50,000 கொடுத்தது, அதே மாதிரி பெண்களுக்கு அதாவது மருத்துவ பெட்டகம் கொடுத்தது கர்ப்பிணி பெண்களுக்கு, அதே மாதிரி குழந்தைகளுக்கு 18,000 அம்மா பேட்ரோல்னு விட்டுருந்தாங்க பெண் காவலர்களை உருவாக்கியது. இது எல்லாமே பெண் கமாண்டோஸை உருவாக்கியது மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அதுல எல்லாம் நீங்க ஸ்டாம்ப் ஓட்டுறது, ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை விடுங்க. அதே மாதிரி பஸ் விட்டீங்களே, எவ்வளவு பஸ் விட்டுருக்கீங்க, எத்தனை பஸ் ஓசின்னு நீங்க பேசிருக்கீங்க, எவ்வளவு இடத்துல பேசிருக்கீங்க. 1000 ரூபாய் கொடுத்ததுக்கு பவுடர் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுக்கங்க, நல்லா ஜாலியா இருங்க. இந்த துரைமுருகன் போன்றவர்கள் எல்லாம் பேசலையா, நேரு போன்றவர்கள் எல்லாம் பேசலையா, பொன்முடி பேசலையா மேடைக்கு மேடை? அப்ப இதுக்கெல்லாம் லிஸ்ட் எத்தனை கோடியை கொடுத்துருக்கீங்க? அந்த மாதிரி லிஸ்ட் இருக்கா? அதே மாதிரி நீங்க வருஷம் எவ்வளவு பஸ் வாங்கிருக்கீங்க? நீங்க பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கத்துல பஸ்ஸுக்கு அடிச்சுக்கிட்டு சாவுறான் ஜனம், பஸ்ஸே கிடைக்கல. கேட்டா பஸ் இல்ல, ஓட்ட உடசல் பஸ்ஸுங்க, ஓட முடியாத பஸ்ஸுங்க. வருஷத்துக்கு 1000 பஸ் வாங்கணும். நீங்க இது வரைக்குமே 4 வருஷத்துல 500 பஸ் தான் வாங்கிருக்கீங்க. புதுசா எலக்ட்ரிக்கல் பஸ் எல்லாம் வாங்கிருக்கீங்க, 500 பஸ் தான் வாங்கிருக்கீங்க. மொத்தத்துல எவ்வளவு கடல்ல போய்கிட்டு இருக்கு. இல்ல நிதி எங்களுக்கு வரலன்னு தானே முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சொல்றாரு. எங்களுக்கு வர வேண்டியது வரலன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வரணும் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு எப்படி நிதி கொடுக்காம இருப்பாங்க? நிதி கமிஷன் எல்லாருக்கும் நிதியை சரியா பிரிச்சு கொடுத்துருவோம். நீங்க பாமர மக்களை மீண்டும் மீண்டும் முட்டாளாக்காதீங்க. நீங்க இந்த 4 ஆண்டுகள்ல எவ்வளவு கடன் வாங்கிருக்கீங்க? 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கிருக்கீங்க. 47ல சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் 70, 72, 78 வருஷமாக 4 லட்சம் கோடி தான் தமிழ்நாட்டுக்கு கடன். நீங்க 4 வருஷத்துல 4.5 லட்சம் கோடி, 9 லட்சம் கோடி இப்ப கடன் இருக்கு தமிழ்நாட்டுக்கு. உங்களாலதான் இவ்வளவு கடன். இதையும் தாண்டி மின்சாரத்தை கூட்டிட்டீங்க, கட்டணத்தை, வீட்டு வரி கட்டணத்தை கூட்டிட்டீங்க, தண்ணி வரிய கூட்டிட்டீங்க, சொத்து வரிய கூட்டிட்டீங்க, சொத்து மதிப்பை கூட்டிட்டீங்க, ஸ்டாம்ப் டியூட்டியை கூட்டிட்டீங்க. எதை நீங்க கூட்டல? எல்லாத்தையும் கூட்டி அது மூலமாகவே வருஷத்துக்கு 1,60,60,000 கோடி அதிக வரி வசூலும் இருக்கு. இவ்வளவும் இருந்தும் 4 லட்சம் கோடி கடன் வாங்கிருக்கீங்க. மத்திய அரசுல இருந்து பகிர்வு உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. எல்லா பணமும் எங்க போகுது? முதல்வர் கஜானாவுக்கு போகுது. வெள்ளை அறிக்கை வேணும். மத்திய அரசு இதை சரியா கவனிக்கணும். அதனாலதான் இடி வருது, டாஸ்மார்க்ல ஊழல்னு இடி வருது. அதனாலதான் அமைச்சர்கள் ஊழல்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் வீட்டுக்கு இடி வருது. எல்லா அமைச்சர்கள் தலையிலையும் கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு திமுக அமைச்சர்கள். அதனாலதான் மத்தியில போய் எல்லா அமைச்சர்களையும் காலில் விழுந்து கும்பிடு போட்டு வந்துகிட்டு இருக்கிறீங்க. மேடையில ஏறி நாங்க ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க அப்படி ஆளுகளே இல்ல. இல்ல அம்மா மட்டும் லேடியா மோடியான்னு கேட்டதை மட்டும் ஏத்துக்கிறீங்க, துணை முதலமைச்சர் சொன்னா ஏத்துக்க மாட்டீங்களா? அம்மா பேசுனாங்கன்னா அவங்க இரும்பு பெண்மணி, அவங்க பேசுனதை செய்வாங்க. 11 நாள்லயே பிஜேபியை கவுத்தவங்க பிடிக்கலைங்கிறதுனால. வாஜ்பாய் ஆட்சியில இருக்கையில 11வது நாள் அவங்க ஆட்சி சரியில்லைங்கிறதுனால அதை கவுத்திருக்கிறாங்க. அவங்க சொன்னதை செய்வாங்க, மக்களுக்காக செய்வாங்க. நீங்க நல்லா பாருங்க,
அவங்களுக்கும் எந்த குடும்பமும் இல்ல, அவங்க எந்த சொத்தையும் அவங்க குடும்பத்துக்காக சேர்த்து வச்சுட்டு போகல. மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், அதே போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அவர்களும் எந்த சொத்தையும் தனக்கோ தன் குடும்பத்துக்கோ சேர்த்து வச்சுட்டு போகல. ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப அவங்களெல்லாம் மக்களுக்காக வாழ்ந்தவர்கள். மக்களால் நான், மக்களுக்காக நான், புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அது போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்னும் வரைக்கும் மக்கள் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஏழை எளிய மக்கள் இல்லங்களில் இன்றும் மறைந்தும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கருணாநிதி ஐயா கூட அவங்க கோபாலபுரத்தை விட்டு ட்ரஸ்டுக்கு தானே எழுதி கொடுத்தாரு. அவங்க எழுதி கொடுத்துட்டு அவங்க தானே இருக்காங்க. ட்ரஸ்ட் யாரு, நம்ம பொதுமக்களா வந்திருக்காங்க. அவங்க தானே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் சொன்னாரு, பேசினாரு, போயிட்டாரு. அவங்க தானே இருக்காங்க. இன்னும் ஏழை எளிய மக்களை யாரும் அதுக்குள்ள வரலையே. அதே மாதிரி மக்கள் பணத்துல தானே அவருடைய சமாதியை கட்டி அலங்காரம் பண்ணி மக்கள் பணத்தை தானே செலவாக்கிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் பணத்துல தானே 80 கோடிக்கு 90 கோடிக்கு நாங்க பேனா வைக்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் பணத்துல தானே ஊருக்கு பிரிட்ஜ், கல்லூரி, சிலை எல்லாத்தையும் மக்கள் பணத்துல வச்சு அவர் பேரை போடுறாங்க. கருணாநிதி சொந்த பணத்திலேயா போடுறாங்க? இல்ல இல்ல. அப்ப மக்கள் பணத்துல தானே அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியா முன்னால இருந்த அமைச்சர்கள் பண்ணிருக்காங்க? முன்னால இருந்த முதல்வர்கள் யாராவது அப்படி பண்ணிருக்காங்களா? இல்ல. அதனாலதான் சொல்றோம், குடும்ப ஆட்சிங்கிறது வேற, மக்கள் ஆட்சிங்கிறது வேற. மக்கள் ஆட்சிக்கும் குடும்ப ஆட்சிக்கும் வித்தியாசம் தெரியாம கோமாளித்தனமா பேசிக்கிட்டு இருந்தா மக்களை மழுப்புறது, மக்களை ஏமாத்துங்கிறதுங்கிறதான் வேலை. இல்ல, குடும்ப ஆட்சி நீங்க எல்லாரும் மேடைக்கு மேடை பேசுறதுக்கும் தான் முதலமைச்சர் பதில் கொடுத்துட்டாரு. குடும்பம்னு சொல்றது அவங்க கழகத்தை சார்ந்த எல்லா மெம்பரையும் சேர்த்துதான் அவர் குடும்பம்னு மீன் பண்றோம்னு அவர் சொல்றாரு. நீங்க சொல்ற குடும்ப ஆட்சி எது? இப்ப நீங்க ஒண்ணு எடுத்துக்கங்க. இவருக்கு நீங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க. இவர் அவங்க அப்பா கூட இருந்து மேயரா இருந்து துணை முதல்வரா இருந்து வந்துட்டாரு. இன்னைக்கு அவர் முதல்வரா இருக்காரு. மிசால உள்ள கொண்டு போனவர் எமர்ஜென்சி பீரியட்ல அவருக்கும் சம்பந்தம் இல்ல. அது தவறான கருத்து. இவர் மிசால உள்ள போறாரு, வேற கேஸ்ல உள்ள போனாரு. அதனால இவரை போய் அவர் மிசால போனாருலாம் சொல்லாதீங்க. அப்புறம் இவருடைய மகன் இருக்காருல உதயநிதி ஸ்டாலின், அவர் துணை முதல்வராரு. அவரு எவ்வளவு காலம் மக்களுக்காக என்ன சேவை செஞ்சாரு? திமுகவுக்கு என்ன அவர் செயல்பாடு நடத்தினாரு? நான் இதுக்கு முன்னால திமுகவுல இருந்த இஸ்லாமியர்களை பத்தி எல்லாம் சொன்னேன். அவங்க எல்லாம் திமுக தன் உயிரை ஈர்த்தவர்கள், திமுக வாழ்நாளையே விட்டவங்க. அவங்களுக்கு எல்லாம் துணை முதல்வர் பதவிய முக்கிய பதவிகளை கொடுக்கப்படல. ஆனா இவர் எதுவுமே இல்லாம டக்குன்னு, அதாவது இவருக்கு இருக்கிற ஒரே பர்சனாலிட்டி கருணாநிதி பேரன், மு.க. ஸ்டாலின் மயன். இது குடும்பம் இல்லையா? அப்ப எடுத்ததோட ஹீரோ ஆயிட்டாருங்கிறீங்க. அவ எடுத்ததோட ஹீரோ ஆனது மாத்திரம் இல்ல, எடுத்ததோட துணை முதல்வரும் ஆயிட்டாரு. எடுத்ததோட சினிமாவுல மக்கள் பணத்துல சினிமா எடுத்துட்டாரு. சிகப்பு பூதத்தை கூட வச்சுக்கிட்டு சினிமா எடுத்துட்டாரு. சினிமா எடுத்து முடிச்ச கையோட அடுத்து அப்படியே நேரடியா சிஎம் துணை முதல்வர். இப்ப அவர் மகனும் வந்தாலும் அவருக்கும் ஓகே. அவரு மு.க. ஸ்டாலினுடைய பேரை வந்தாலும் அவருக்கும் ஓகேண்டு அங்க இருக்கிற கொத்தடிமைகள் எல்லாருமே பாராளுமன்றத்திலையும் சொல்றாங்க, சட்டமன்றத்திலையும், பாராளுமன்றத்துல சொல்றது நீங்க பாக்கணும். எல்லாரும் பதவி பிரமாணம் ஏத்துக்கிட்டு இவங்க பேரை சொல்லி வாழ்க்கை கத்துறாங்க. சட்டமன்றத்துல பாத்தீங்கன்னா துரைமுருகன் போன்றவர்கள் பெரிய மனுஷன், அவருமே சொல்றாரு, அவர் பையன் வந்தாலும் நான் அவர் கூட இருந்து எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கவர்னர்கிட்டே சொல்லிட்டேங்க, நாங்க அடிமைங்கிறதுல ஒண்ணு அதுல மாற்றுக்கிறதுல இல்லைங்கிறாரு. இப்படி இருக்கிறவங்களாக இருந்து மக்களுக்கு, சமுதாயத்துக்கு, தமிழகத்துக்கு, தமிழ் மக்களுக்கு நன்மை என்னங்க பயக்கும்? இப்படி ஆட்சி இருந்தா என்ன நடக்கும்? என்ன நடக்குன்றே தெரியல. உங்களுக்கு தமிழ்நாடு எதுல முன்னேறி இருக்கு? கல்வியில முன்னேறி இருக்கா? வேலை வாய்ப்புல முன்னேறி இருக்கா? பொருளாதாரத்துல முன்னேறி இருக்கா? விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கா? மருத்துவம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கா? இல்லவே இல்லையே. இப்ப எல்லாத்த பத்தியும் பேசிட்டோமே. நீங்க எல்லாத்த பத்தியும் கேட்டீங்க, எல்லாத்த பத்தியும் பேசிட்டோமே. இது மக்கள் புரிந்து கொள்ள மாட்டார்களா? அப்ப மக்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணிக்கு தான் வாக்களிப்பாங்க. இதுதான் இன்றைய சூழல். உங்க கருத்தை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம்.